சுடர், எதுக்குமா அழுதுகிட்டே இருக்க? அம்மா சாப்பிட்டுருப்பாங்களானே தெரியல. அழாதம்மா. அம்மா கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. நீ இப்போ சாப்பிடு. நீ சாப்பிடலனாதான் அம்மா வருத்தப்படுவாங்க. சாரி சுடர், நான் உன்னை காலையில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மறந்துட்டேன். ஆனா வர சண்டே உன்னை கண்டிப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். சண்டே ஸ்கூல் லீவு தான். அதனால உன்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் என்னோட கிளாஸ் ரூம், பிளே கிரவுண்ட் எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன். எனக்கு மனசு சரியில்லை குமுதா. இன்னைக்கு என் அப்பா இறந்த நாள். நான் மட்டும் அன்னைக்கு அந்த தப்பு செய்யாம இருந்திருந்தேனா எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு. எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? நான் செஞ்ச பாவம் தான் சுடரையும் என்னையும் இப்படி பிரிச்சு வச்சு என்ன கஷ்டப்படுத்துது. நடந்ததெல்லாம் யோசிக்காம முதல்ல சாப்பிடு அபி. நீ யாருக்காச்சும் இல்லைனாலும் சுடருக்காச்சும் தைரியமா இருந்துதான் ஆகணும். நீங்க எதுக்காக என்கிட்ட எப்பயுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதோட நிறுத்திக்கோங்க. சுடர் எங்க இருக்கா? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க எதுக்கு எப்ப பாரு என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ என்னைக்கு என்ன அடிச்சியோ அன்னில இருந்து நீ என்னோட எதிரி ஆயிட்ட. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க சுடர்? மேடம், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க எப்படி கேட்டாலும் என்னால சுடர் பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப அவ எங்க இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கிறேன். உன் பொண்ணு பத்தி அந்த கர்ணாவுக்கும் நான் தெரிய வைப்பேன். உங்களுக்கு நான் தானே பிரச்சனை. எதுக்கு என் பொண்ணு இழுக்கிறீங்க இதுல? கர்ணா கிட்ட இத பத்தி சொன்னா எனக்கு செட்டில் ஆகுறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு உன்னோட கல்யாண நாளா? மறந்துட்டியா? எதுக்குடா என்ன அடிச்ச? இப்போ எந்த நாளை மறக்கணும்னு நினைக்கிறோம் அதை ஞாபகப்படுத்திட்டு நக்கலா சிரிக்கிறியா நீ? உங்க பொண்ணு தியா என் பொண்ணோட விளையாடுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள உடைச்சிட்டா. நீங்க எங்களுக்கு வேற சைக்கிள் கண்டிப்பா வாங்கி தரணும். சரிங்க, சைக்கிள் எவ்வளவு விலை இருக்கும்? நாங்க 14,000 ரூபாய்க்கு வாங்கணும். நீங்க 10,000 ஆச்சும் கொடுக்கணும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன். திடீர்னு நீங்க இவ்ளோ காசு கேட்டா நான் எங்க போவேன் காசுக்கு? சார் இந்தாங்க. இதுல நீங்க கேட்டதை விட கொஞ்சம் 400 ரூபாய் கம்மியா இருக்கும். இத வச்சுக்கோங்க. என்னம்மா இது சுடர்? நீ சேர்த்து வச்ச மொத்த காசையும் அவர்கிட்ட கொடுத்துட்டியேமா? அது அம்முவோட காசு தான் மாமா. ஜெயில அம்மு இன்னும் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த அபிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னையே எதிர்த்து நிக்கிறியா? இந்த காஞ்சனா யாருன்னு உனக்கு காட்டுறேன்.